போற்றி வராத்திரை மேவிய பரனை போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனை போற்றி வெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பொடியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மீதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஓளிமலி திருவாத ஊரத்திருத்தாள் போற்றி தந்தைதாய் ஆவானும் சாருகதீங்காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்த உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருவேணி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தழைகமாதோ மங்களாம்பிகையுடன் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் வருவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களை வணங்கி வகுப்பை தொடங்கலாம். இன்றைய பாடப்பகுதி திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் முதல் திருமுறை. பதிகை எண் எத்தனை? 34. பதிகை எண் 34. எத்தனாவது மந்திரம்? பதிகம் எண் 34. தலம் சீகாழி. மந்திர எண் 4. 4வது மந்திரத்தின் பொருள் எழுதுங்க. 4வது மந்திரத்தினுடைய பொருள்: நீல நிறம் உடைய ஒளியுடைய நீல நிறமுடைய ஒளியுடைய விடத்தை உண்டவன் இறைவன். மனத்தை விரும்பி மனம் வீசுவதை விரும்பி வண்டுகள் வந்து சேருகின்ற அம்மையுடன் இத்தலத்தில் இறைவன் எழுந்தருளியுள்ளார். அம்மையுடன் மகிழ்ந்திருக்கிறார். இத்தலத்தை கண்டவருக்கு இன்பம் எளிதில் கிடைக்கும். அழி என்ற சொல்லுக்கு வண்டு என்று பொருள். இந்த பதிகத்தில் முதல் மந்திரத்தில் இந்த தலத்துக்கு இடைவிடாது சென்று வழிபடுவோர் தூய நெறியில் நிற்பவர்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு மலர் தூவி வழிபடுங்கள்னு அதுக்கு அடுத்த மந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதற்கடுத்த மந்திரத்தில் இந்த தலத்தில் வழிபட்டவங்களுக்கு துன்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதோடு சேர்ந்து தான் இந்த மந்திரம் அமைந்திருக்கிறது. இதில் முதலில் இறைவன் விடம் உண்ட செய்தியை ஞானசம்பந்தர் எடுத்தருளுகிறார். அதில் ஒரு புதிய செய்தியாக ஒளியார் விடம் என்று சொல்லியிருக்கிறார். ஒளியார் விடம், அதாவது விடம் ஒளி உடையது அப்படின்னு சொல்றார். விடம் ஒளி உடையது அப்படிங்கிறது ஒரு இயல்பான செய்தி தான். விஷத்துக்கு ஒளி உண்டு. இங்கு நாம் அந்த விடம் சிவனுடைய நீல கண்டத்தில் சிவனுடைய ஒளியாகிய சிவத்தோடு இருக்கிறதுனால ஒளியோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். விடம் ஒளியுடையதாக இருந்தாலும் சிவபெருமானுடைய திருமேனியிலிருந்து அது ஒளிவிட முடியாது. ஒளிவிடும் ஆற்றல் அதுக்கு இருக்காது. இறைவனுடைய ஒளியினால் அது ஒளியாக இருக்கிறதுன்னு சொல்லணும். அம்மையினுடைய கூந்தல் மனத்தை நாடி வண்டுகள் வருகிறதுன்னு சொல்றார். அடுத்தது அழியார் குழல் மங்கையோடு அன்பாய் வண்டுகள் நாடி வருகிறதுன்னு சொல்றார்.
அது மங்களத்தை குறிப்பது. சிவார்ப்பணம் 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 மங்களத்தை குறிப்பது. வண்டுகள் சுத்த ஆன்மாக்கள் என்று எடுத்துக்கொண்டால் வண்டுகள் அருளை நாடுகிறது அப்படின்னு சாதாரணமாக பொருள் எடுக்கலாம். ரெண்டாவது வரியில் குழல் மங்கையோடு அன்பாய் அப்படின்னு அம்மையோடு இறைவன் அன்பாய் இருக்கிறாருங்கிற. திருமூலர் நெறியின்படி அருள் என்பது அன்பாக சொல்லப்படுகிறது. அந்த அன்பும் சிவமும் இரண்டன்பு அறிவிலாருங்கிற மந்திரம் அதைத்தான் சொல்ல வருது. அருள் என்பது அன்பாக சொல்லப்படுகிறது. இறைவன் அம்மையிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்று சொல்லுவது சித்தாந்த அடிப்படையில் கவனமாக சொல்லணும். தந்தை மகனிடத்தில் அன்பாக இருக்கிறார்னா அது இரண்டு ஆன்மாக்களாயிருது. ஆனால் இறைவன் அம்மையிடத்தில் அன்பாக இருக்கிறார்னா அது கவனமாக சொல்லணும். ஏன்னா ரெண்டுமே என்ன பொருள் தான்? ஒரே பொருள் தான். இரண்டுமே ஒரே பொருள் தான். இப்போ அந்த இடத்துல அன்பாக இருக்கிறாருங்கிறத இறைவன் அருளோடு இருக்கிறார் அவ்வளோதான் சொல்ல முடியும். இறைவன் அருளோடு இருக்கிறார். அருளினுடைய விளக்கம்தான் அன்புன்னு நம்ம எடுத்துக்கணும். சிவனிடத்தில் அருள் விளங்குகிறது. அருள் ஆன்மாக்களுக்கு அன்பாய் போய் சேருகிறது. அருளால் ஆன்மா அன்பை பெருக்கி கொள்ளுகிறது. வாங்க சிவாய் சிவார்ப்பணம். குருவே போற்றி குருவே போற்றி. அருள் ஆன்மாவுக்கு அன்பை பெருக்கி கொடுக்கிறது. நிறைவு வரியில் நல்ல அழகான ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. இந்த தலத்தை கண்டவர்களுக்கு இன்பம்ங்கிறார். காளி எளிதாம் அது கண்டவர் இன்பமே. இந்த தலத்தை கண்டவருக்கு இன்பம் எளிதுங்கிறார். இரண்டாவது வரியில் அன்பை வைத்து சொன்ன ஞானசம்பந்தர் நாலாவது வரியில் இன்பத்தை வைத்து சொல்கிறார். இப்போதான் நம்ம மடத்தூர் சொற்பொழிவில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டோம். அதாவது அன்பு என்பது எது வரைக்கும் வருகிறது ஒரு சாதகனுக்கு அப்படின்னா, எப்போ வரைக்கும் உண்டு? முத்தியிலும் உயிர் ஒன்றை விரும்புனாதான் கிடைக்கும். அந்த விருப்பத்துக்கு பேர் தான் அன்பு. விளைவாற்றலுக்கு பேர் தான் என்னது? அன்பு. அப்போ அன்பு எப்போ வரைக்கும் உண்டு? முத்தியிலும் உண்டு அப்படின்னு அந்த உரையில் சொல்லியிருக்கிறார். ஆமாம், ஜீவன்முக்தனுடைய சாதகம்தான் அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு அப்படிங்கிறார் சிவஞான முனிவர். அது தவறு. எத்தனாவது வெண்பான்னு சொல்லியிருந்தோம்? வெண்பா நம்பர்லாம் சொல்லியிருந்தோம். ரெண்டாவது அதிகரணத்தில். மண்ணும் இருளை மதிதுறந்தவாறு மண்ணும் அரணே மலந்துறந்து. இறைவன் ஆணவ மலத்தை போக்குவது தான் அன்பு. இறைவனை பொறுத்த அளவில் உயிரின் ஆணவ மலத்தை போக்க வேண்டும் என்று இறைவன் நினைப்பது அன்பு. உயிர் சாதனம் செய்து இறைவன் மேல் ஒன்றை விரும்புவது அன்பு. இந்த அன்பு ரெண்டுவருடைய அன்புக்கும் உள்ள வேறுபாடை கொஞ்சம் விரிவாக தெரியணும். இன்னும் நம்ம தேடணும். அதை அந்த திருவம்பாவை இதை ஒரு காரணமாக வச்சு நான் அதில் எடுத்து சொன்னேன். அதில் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அது ஒரு புதிய ஆராய்ச்சி. திருவம்பாவைக்குள்ள குருங்கிறது அது எந்த அளவுக்கு எத்தனை பேர் அதை பயனடைஞ்சாங்கங்கிறது இறைவன்கிட்ட தான் கேட்கணும். நான் என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் நிறைய செய்தி சொல்லியிருக்கிறோம். ஆமாம், வைணவத்தில் ஏன் உடம்பை விரும்பினார்கள் என்றால் அவர்களுக்கு முத்தியிலும் என்ன உண்டு? உடம்பு உண்டு. இன்மார்டல் பாடி என்ற உடம்பு உண்டு. திவ்ய மங்கள தேகம். அதனால் அவர்கள் நடைமுறை வாழ்விலும் இறைவனுடைய உடம்பை விரும்புகிறார். நமக்கு உடம்பை விரும்புதல் கிடையாது, திருவடியை தான் விரும்புகிறோம். அதில் ஏராளமான செய்தி. அவங்க அக்காலாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. அவங்க ஐயாவுடைய தம்பி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. ஐயாவும் ரொம்ப சந்தோஷமாக கேட்டார். மங்கையும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அது பார்க்க பழகணும். அது புதிய ஆராய்ச்சிங்கிறதுனால
அதை கேட்டு பழகாதவங்களுக்கு புதுமையாக இருக்கும். அது கொஞ்சம் அது அந்த கோணத்தில் தேடணும். நம்ம இப்படியே பாடிக்கிட்டே இருங்க, இப்படியே வந்து நீங்கள் இப்படியே வாழ்ந்துகிட்டு இருங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு சித்தாந்தம் படித்த பேராசிரியருடைய வேலை கிடையாது. அவர் எதையாவது என்ன செய்யணும். ஊரில் நிறைய டாக்டர் இருப்பாங்க, ஆனால் ஸ்பெஷல் டாக்டர்னு சிலர் இருக்காங்கல்ல. நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது மும்பையிலேருந்து டாக்டர் வந்தாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. எல்லாரும் டாக்டர் தானே. அவங்க ஏன் நம்ம டாக்டர் அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க? அதுதான் அதில் உள்ள வித்தியாசம். நம்ம டாக்டர்களாக அந்த வேலையை செய்ய முடியவில்லை. அந்த வேலையை செய்வதற்கு மும்பையிலிருந்து ஏன் வர வேண்டியது இருக்கிறது, ஏன் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டி இருக்குது என்றால் அவன் அந்த வேலையை வித்தியாசமாக செய்கிறான், எக்ஸ்பர்ட்டாக செய்கிறான், அவன் நுட்பமாக செய்கிறான். நம்ம என்ன சொல்கிறோம்னா, சைவம் பண்ணுபவர்கள் எல்லார்ட்டையும் நம்ம இதை எதிர்பார்க்குறோம், கொஞ்சம் நுட்பமாக பண்ணுங்க. அந்த முயற்சி தான் அது. அந்த முயற்சி தான் நம்ம அதில் வந்து ஏதோ ஒரு கதை சொல்லி, பெரிய புராண கதை சொல்லி கைத்தட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த பாதையை யார் சொல்லுவது, யார் இந்த பாதையை முதலில் சொல்ல தயங்காமல் வருவது? திருவம்பாவையில் குருங்கிறது பார்வை வந்து ஒரு புதிய பார்வை. ஆமாம் ஆமாம், அதே தான் இந்த மந்திரத்தில். ஒளியார் விடமுண்ட ஆணவமலம் ஒளியுடைய அந்த ஆணவமலத்தை நம்ம விடமாக பார்க்குற மரபு இருக்குது நமக்கு. ஆதீன புத்தகத்திலே இருக்குது. ஆணவமல நீக்கமாக நம்ம எதை பார்க்கலாம்? ஆணவமலம் இறைவனிடத்தில் ஒடுங்குகிறதுங்கிற குறிப்புக்கு ஆணவமலத்தை பார்க்கலாம். வண்டுகள் சுத்தான்மாவை பார்க்கலாம். அம்மையிடத்தில் இறைவன் அன்பாயிருக்கிறான் என்பதன் பொருள், அதாவது அருள் விளங்குகிறதுன்னு பொருள். அருள் விளங்குகிறது, இறைவன் தடத்தத்தில் வந்து அருள் விளங்குதுங்கிறது தான் அம்மையிடத்தில் அன்பாக இருக்கிறான். அந்த அருள் விளக்கத்தை இந்த தலத்தில் நம்ம அடையலாம். இந்த தலத்தில் அந்த அருள் விளக்கம் இருக்கிறது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த தலத்தை வந்து பார்த்தால் இன்பங்கிறார், கண்டவர்க்கு இன்பமேங்கிறார். காளிப்பதியை கண்டவர்க்கு இன்பமே அப்படிங்கிறார். இந்த காளிப்பதியை கண்டவருக்கு இன்பமேங்கிறதுக்கு அந்த உரை சொல்கிறதுக்கு தான் நம்ம திரும்பி போகணும். அதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசணும். அந்த உரை சொல்வதற்கு நம்ம திரும்பி போகணும். ஒரு தலத்தை பார்ப்பதனாலேயே இன்பம் வந்துடுமா? அடுத்த கேள்வி கேட்கணும். அப்படின்னா தலம் பார்ப்பவர்களெல்லாம் இன்பம் அடைந்து விடலாம் என்றால், அப்படின்னா ஞான சாதனமே வேண்டியது இல்லையே. ஞான சாதனமே இல்லாமல் எதை அடையலாம்? இன்பத்தை அடையலாம். பொருள் அது கிடையாது. இந்த தலத்துக்கு நீங்கள் போங்க, அவர் ஞானசம்பந்தர் சொல்ல வருகின்ற செய்தி. இந்த தலத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், சென்றால் இறைவன் அங்கே அன்புமயமாக இருக்கிறாரு. வாங்க, ஒரு சேர் எடுத்து போட்டுவிடுங்க, இல்லைன்னா இதில் மேலே உட்காந்துடுங்க. உட்காந்துருவீங்களா? இறைவன் அங்கே அன்புமயமாக இருக்கிறாரு. அம்மையப்பராக சிவார்ப்பணம், குருவே பெற்றாமல் அம்மையப்பராக அன்பை விளங்கு நிலைக்கு கொண்டு செய்திருக்கிறாரு. அவர் நீலகண்டராக இருக்கிறாருங்கிறது எண்ணமல ஒடுக்க குறிப்பு, ஆணவமல ஒடுக்க குறிப்பாக இருக்கிறது. எனவே இந்த தலத்தை கண்டால் இன்பம்னு எடுத்துக்கிடணும். எனவே இந்த தலத்தை கண்டால் இன்பம் என்று எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆற்றில் குளித்தால் நம்ம பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு வந்து நம்ம நம்புகிறோம். ஆனால் ஆற்றுல குளிக்கிற எல்லாருமே அந்த நம்பிக்கையில் தான் குளிப்பான்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அந்த பாவம் போகவும் செய்யாது. சில ஏன் இந்த ஆற்றில் குளித்தால் பாவம் போகிறதுனா அதுக்கு ஒரு தலபுராணம் சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியணும். இந்த ஆற்றுல தான் அகத்தியர் குளித்தார், இந்த ஆற்றுல தான் இந்திரன் குளித்தான், சந்திரன் குளித்தான்னு அந்த கதையெல்லாம் வரும். அந்த கதைகள், அந்த கதையின் பின்னணிகள்லாம் தெரியும் போது நமக்கு அது மேலே என்ன வரும்? அந்த மீறிய நமக்கும் இதே மாதிரி நடக்குங்கிற நம்பிக்கை வரும். அது எதுவுமே தெரியாமல் குளிச்சுட்டு போகிறவன் குளிச்சுட்டு தானே போயிட்டுருப்பான், அவனுக்கு தெரியாதில்ல. அதைத்தான் நான் சொல்கிறேன். நமக்கு கிணத்து தண்ணி மாதிரி அவனுக்கு ஆற்று தண்ணி. காவிரியில் டெய்லி குளிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு காவிரிங்கிறது பெரிய விஷயம். இங்கேருந்து நம்ம வருஷத்தில் ஒரு தடவை கூட குளிக்க முடியல நாம். அதுபோல் இந்த தலத்தை கண்டவர்க்கு என்பதற்கு ஒரு தலத்தை பார்ப்பதினாலேயே இன்பம் வராது. ஞானசம்பந்தர் அதற்கான காரணங்களை பின்னால் வச்சிருக்கிறார். கடைசியில் இன்பம்னாரு. அதற்கு காரணம் அம்மையிடத்தில் இறைவன் அன்பு காட்டுகிறான். 1ஆம் திருமுறை 34வது பதிகம். 1ஆம் திருமுறை 34வது பதிகம். அம்மையிடத்தில் இறைவன் அன்பு காட்டுகிறது ஒரு காரணம். ஆணவமலம் ஒடுங்கி சிவப்பேரொளி ஓங்கி நிற்கிறது, அது காரணம். அவ்வளோ நீளமாக நம்ம அதை எடுக்கணும். இப்படியே நம்ம எடுத்து பழகணும்னா திருமுறையை நாம் வந்து ஒவ்வொரு நேரமும் எப்படி பார்க்க பழகலாம்? ஒவ்வொரு நேரமும் உணர்ந்து பார்க்கலாம். புதுசாக பார்க்குறதுங்கிற நோக்கம் இல்லை, உணர்ந்து பார்க்கலாம். புதுசாக பார்க்குறதுங்கிறது வேறு, அது ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம். உணர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும்.
ம் அதாவது ஒரு தலத்தை காணுதல் என்பது சரியாக நின்றாலும் அவர் ஞானசம்பந்தர் சொல்ல வருகின்ற செய்தி, நீ ஒரு தல யாத்திரை வருவது சரியை தான். ஆனால் அந்த சரியை உன்னை எதில் நிறுத்தாது. அது உனக்கு கிரியையாக மாறி, அதுவே உனக்கு யோகமாக மாறி, அதே உனக்கு ஞானமாக மாறி இன்பம் வரும்னு எடுத்துக்கிடணும். இன்பம் வரும்னு எடுத்துக்கிடணும். அப்படி இல்லாண்ட டூரிசம் போகிறவங்க எல்லாருமே இன்பத்துக்கு போயிடுவாங்கன்னு ஆயிரும். ப்ராக்டிக்கலான கேள்வியும் இருக்கணும், ப்ராக்டிக்கலான பதிலும் இருக்கணும். உண்டா இல்லையா? அதாவது பொருள் கருதி டூரிசம் நடத்துகிறவங்கலாம் இருக்கிறாங்க. மாதம் ஒரு முறை சோழ நாட்டு தலங்களுக்கு போகிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடுங்கிறது, இது நான் சொல்ல வர்றது உணர்ந்து படிக்கிறதுக்கு இது வழி. சீர்காழியை பதியை கண்டால் இன்பம்னா இப்படி புரிஞ்சுக்கணும். நாம் சீர்காழி பதியை காணும்போது அது சரியாக கைகூடி, பின்னர் அது நம்ம கிரியில் வளர்வதற்கு கைகூடி, பின்னர் அது யோகத்தை தந்து, பின்னர் அது ஞானத்தை தந்து அது இன்பம் தரும். அதற்கான பொருள் அங்கே இருக்குது. நீ அங்கே போனால் அதை படிப்படியாக அடையலாம்னு எடுத்துக்கலாமே தவிர, அன்றைக்கு போய் பார்த்தோன்னே அடையலாம்னு அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்படி சொன்னால் அவர் ஞானசம்பந்தர் ஞானப்பால் குடிச்சிட்டு தேவாரம் பாடினதுக்கும் நாம் பண்ணப்பாலை குடிச்சிட்டு தேவாரம் பாடுறதுக்குள்ள வித்தியாசம் இல்லாமல் போயிடும். உண்டா இல்லையா? பதியை கண்டவர்க்கு அதில் கூட ஒரு அழகு இருக்குது. இன்னொரு அழகு கூட இருக்குது. காளிப்பதியை கண்டவர்க்கு என்பதில் ஒரு அழகு இருக்குது. அந்த பதி என்பதை இறைவன் என்று கூட எடுக்கலாம். பதிவசு பாசம் சார். காளிப்பதியை, காளியில் இருக்கின்ற பதியாகிய சிவனையும் கூட பொருள் எடுக்கலாம். பதியை கண்டவர்க்கு என்று பதி என்பதை சிவம் என்று எடுக்கலாம். காளியில் இருக்கின்ற பதியை என்று பொருள் எடுக்கலாம். அப்போ இறைவனை பார்க்கணும்னா அதுக்கு முன்பு பார்க்க வேண்டியது என்னதெல்லாம் தெரியணும். அப்போ நம்ம உண்மை விளக்கத்தில் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் போகணும். 6 தத்துவங்கள் தெரியணும், ஆணவம் தெரியணும். அதில் தான் ஆணவத்தை இதில் வச்சுருக்கிறாரு. ஒளியார் விடம்னு வச்சுருக்கிறாரு. ஆணவம் தெரியணும், வினைனா என்னதுன்னு தெரியணும். வினை கோட்பாடு முடிவுக்கு வரும்போது தானே இன்பம் வரும். வினைகளை மட்டுமே சம்பாதிச்சு வச்சுட்டு போய் தல யாத்திரை போயிட்டு வந்துட்டா நமக்கு இன்பம் வந்துடுமா? அது உட்காருங்க, சேர் வேணா எடுத்து போட்டுடுங்க, இன்பம் வந்துடுமா? அப்போ வினை தெரியணும். அதுக்கு மாறா வினை எது? மற்றவற்றின் வேறாக நான் எது? இப்போ நம்ம தல யாத்திரை போகும்போது ஆன்மா வேறு உடம்பு வேறுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம போகிறோம். நம்மளாலேயே முடியலை. இவ்வளவு படிக்கிறோம், இவ்வளோ பேசுகிறோம், நமக்கு எதாக தான் தெரியுது. உடம்பும் நாமும் ஒன்றாகத்தான் தெரியுது. ஆமாம், ஒன்றாக தான் தெரியுது. அனுபவமாக நமக்கு தெரியலை. இப்போ அன்றைக்கு சனிக்கிழமை பரமத்திவேலூர் போனோம். அங்கே காரை எடுத்துகிட்டு அங்கே தங்கிடலான்னு தான் பிளான் பண்ணோம் முதல்ல. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் கட்டாயமாக திரும்ப வேண்டியது வந்துட்டு, அப்புறம் அங்கேருந்து வண்டி எடுத்து திரும்பி இங்கே வந்துட்டு 1:30 மணிக்கு வந்துட்டு காலையில் 5 மணிக்கு போல் எந்திரிச்சு திரும்பவும் ஈரோடு போயிட்டு, நேற்று ஈரோடு போயிட்டு வந்தேன். அப்போது நமக்கு அந்த உடம்புல வரக்கூடிய அலுப்பு இதுகளெல்லாம் உறுதியாக நம்மை பாதிக்குது. ஆனால் நம்ம அதுக்காக ஆன்மா வேறு உடம்பு வேறுன்னு உணர்ந்து உடம்புக்கு வந்தது நமக்கென வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ரிட்டர்ன் வரும்போது கனியூர் பஸ்ஸு பிடிச்சோம். தாராபுரத்தில் வண்டியில் ஏறி உடுமலைப்பேட்டைக்கு டிக்கெட் போட்டுட்டோம். நானும் ஒரு பையனும். உள்ளூர் பையன், இதே காலனி பையன், யாருன்னே தெரியாது. என்கிட்ட ரூட்டு கேட்டான், நானும் காலனி தான், இவ்வளோதான் சொன்னேன். அதுக்கு பிறகு கண்டக்டர்கிட்ட அந்த பையன் ஐடியா கேட்டான். அவர் சொன்னார், தளவாய்ப்பட்டினத்து டிக்கெட் போட்ட பிறகு 16 ரூபா வாங்கிட்டார். தளவாய்ப்பட்டினத்தில் இறங்கிருங்க, கரூர் பஸ் அந்த வழியாக வரும், அதில் ஏறினீங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு நீங்கள் காலனி வழியாக போயிடலாம், இல்லைன்னா நீங்கள் மடத்துக்குளம் அங்கங்கே சுற்றணும் அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு. இப்போ தளவாய்ப்பட்டினத்தில் இறங்கி இப்போ வந்துடும் அப்படின்ட்டார். போய் இறங்கி அங்கே சந்தை நடந்துகிட்டு இருக்குது, அதில் உட்காந்து கேட்டால் அது என்ன 20 நிமிஷம் இருக்குங்கிறான். அதிலே உட்காந்து அது அந்த பையன் யாருன்னு பார்த்தா சண்டை சேவல் வியாபாரி. அவன் தெலுங்கில் பேசுகிறான், மலையாளத்தில் பேசுகிறான், ஹிந்தியில் பேசுகிறான். அவன் வச்சுருக்கும் போது கோழி சத்தம் போடுது சார். பஸ்ஸில் அவன் கோழி கொண்டு வந்துருக்குன்னு சொல்லவே இல்லை. எந்த சத்தமும் கோழியும் எந்த சத்தமும் போடலை. இதில் வேற அந்த இருட்டுக்குள்ளே என் செல்ஃபோனை வாங்கி 5-6 ஃபோன் பசம் பண்ணுறான். ஒரு ஃபோனில் தெலுங்கில் பேசுகிறான், ஒரு ஃபோனில் மலையாளத்தில் பேசுகிறான், ஒரு ஃபோனில் தமிழில் பேசுகிறான். செல்ஃபோன் ஆஃபுங்கிறான். நான் முடிஞ்சது செல்ஃபோன் நினச்சிட்டேன். பையனை பார்த்தா வித்தியாசமாக இருக்கான். இந்த சூழலையெல்லாம் நம்ம சந்திக்க தயாராக இருக்கணும். சைவம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சைவம் இதெல்லாம் தயாராக இருக்கணும். அங்கேயே நம்ம போய் பாடம் எடுத்த உடனே பேரின்பம் வந்துடும் நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. நம்ம யாராகத்தான் இருக்கிறோம், சராசரி மனிதருடைய உடம்பு தான். அப்போ உடம்புக்கு வந்த வலி யாருக்கு வந்த வலியாகிறது? நமக்கு வந்த வலியாகிறது.
இந்த நிலையில் இருக்கிற நமக்கு எப்படி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே இன்பம் வந்துடும் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் எல்லாம் தெரியணும். அப்போ என்னது காளி பதியை அந்த வரியை சொல்லுங்க. காளியார் பொழில் சூழ் தரு காளி எளிதாம் அது கண்டவர் இன்பமே. புரியுதா? களியார் பொழில் சூழ் தரு காளி எளிதாம் அது கண்டவர். அதுங்கிறதான் அந்த இடத்துல பதின்னு எடுத்திருக்கிறோம். பதிக்கு சைவ சித்தாந்தத்தில் அதுங்கிறது கலைச்சொல். வேதத்திலையும் ஆகமத்திலையும் பதிக்கு கலைச்சொல் என்னது தான்? அதுதான். அதுபல சுவையன தத்துவமசி. அப்போது இன்னும் நல்லாவே அவர் அதுன்னு தான் சொல்லியிருக்கிறார். இறைவனை கண்டவர்னு பொருள் சொல்லியிருக்கிறார். அப்போ காளியில் சென்று பதியை கண்டவர் என்பதன் பொருள் இவ்வளவு நீளத்தில் இருக்குது. 8 கேள்வியும் சேர்ந்தது. 6 தத்துவத்தை புரிந்து கண்டவர், ஆணவத்தை புரிந்து கண்டவர், கன்மத்தை புரிந்து கண்டவர், ஆன்மாவை புரிந்து கண்டவர். ஆன்மாவை புரிந்த ஒருவன் தான் யாரை புரிய முடியும்? இறைவனை புரிய முடியும். இறைவனை புரிந்த பிறகு அதுக்கு பிறகு என்ன வருது? நான் ஏது, நீ ஏது, அதுக்கு பிறகு இறைவனுடைய நடனம் புரிகிறது, இறைவனுடைய 5 எழுத்து புரிகிறது. அதுக்கு பிறகு வர்றது தான் இன்பம். அந்த 8வது கேள்விக்கான இன்பத்துக்கு 1வது கேள்விக்கான பதில் தெரியணும், மறந்துடக்கூடாது. அதுதான் இன்பம். சரிதானா? அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் யார் பாடுறா? ஞானசம்பந்தர் பாடுகிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. அடுத்த மந்திரத்திற்கான பொருள் எழுதுங்க. ஒளியார் விடமுண்ட ஒருவன் அழியார் குழல் மங்கையோடு அன்பாய் களியார் பொழில் சூழ் தரு காளி எளிதாம் எளிதாம் இன்பமே அது கண்டவர். அந்த அது கண்டவர்ங்கிறது, அதுங்கிறது யாரை குறிக்கும்? பிரம்மத்தை குறிக்கும், சிவனை குறிக்கும். அந்த அது என்பது தலத்தையும் குறிக்கும். அது என்பது சீகாழி என்ற தலத்தையும் குறிக்கும். அது என்பது இறைவன் குறிக்கும். 2க்கும் பொருள் எடுத்திருக்கோம். தலம்னு எடுத்தீங்கன்னா அது சரியை, பிரம்மம்னு இறைவன் எடுத்தீங்கன்னா அது ஞானம். 2ஐயும் எடுக்க சொல்கிறோம். ஒன்றை விட்டுட்டு ஒன்றை எடுத்துடக்கூடாது. அடுத்த மந்திரம் 5வது மந்திரம். இறைவன் தாமரை மலர் போன்ற திருவடியை உடையவன். நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதை 15 நிமிஷம் கத்துனதை ஞானசம்பந்தர் இந்த மந்திரத்தில் சொல்லிட்டார். தாமரை மலர் போன்ற திருவடியை உடையவன் அம்மையுடன் சேர்ந்து உயிர்களுக்கு போகத்தை புரிபவன். உரையில் இருக்குது சார், நானா சொல்ல நினைச்சிடாதீங்க. உயிர்களுக்கு போகத்தை புரிபவன். அது அடுத்த செய்தி அதை விட முக்கியம். போறியாமா? மெதுவாக போ. அடுத்தது, தான் முனிவனாக இருப்பவன். நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதில் அதில் வந்துட்டு சார். அதான் முனிவனாக இருப்பவன் அவன் எழுந்தருளிருக்கிற இடத்தில் சோலைகள் கனிகளோடு காணப்படுகின்றன. இந்த அதுகண்டவன் வர்ற இடத்தெல்லாம் தலத்துக்கும் எடுக்கணும். யாருக்கு எடுக்கணும்? இறைவனுக்கு எடுக்கணும். பிரம்மம் இறைவத்துக்கும் இறைவனுக்கு எடுக்கணும். அந்த சீகாழிப்பதியை சென்று கண்டவருக்கு பெருமை எளிதாக அமையும். ஆர்தரு என்ற சொல்லுக்கு சமமான அர்த்தம். சமமான, ஈக்குவல். முனிதான் என்ற ஒரு வார்த்தை இருக்கும். அதற்கு இறைவன் முனிவனாக இருக்கிறான். மந்திரத்தை படிங்க, இல்லை பொருள் எழுதலாம். என்ன சொல்றாரு? இறைவன் தாமரை மலர் போன்ற திருவடியை உடையவன், பனியார் மலரார் தருபாதன். தாமரை மலர் போன்ற திருவடியை உடையவன். இறைவன் திருவடியை தாமரையோடு ஒப்பிடும் போதே நாம் பேரின்பத்தோடு சேர்த்து பொருள் எடுக்கணும். மொய்யார் தடம் பொய்கை உக்கு முகேர் என்ன. தடம் பொய்கைனாலே தாமரை மலர்கள், நிறையா மலர்கள் இருக்கிறதுக்கான குறிப்பு தான் அது. அடுத்த செய்தி அழகாக இருக்குது. பனியார் மலரார் தருவாதன் முனிதான். இறைவன் யாராக இருக்கிறான்? முனிவனாக இருக்கிறான். இறைவனுக்கு 3 வடிவம்தான். வேகம், போகம்,
யோகம். வேகம், போகம், யோகம். வேக வடிவம் என்பது வைரவர் போல நெறியை நிலைநாட்டுகின்ற வடிவம். நெறியை தண்டிக்கின்ற வடிவம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது மற்றவங்களுக்கு தான் பொருந்தும். நமக்கு என்னது தான் சிவநெறியை நிலைநாட்டுகின்ற வடிவம். போக வடிவம் என்பது அம்மையோடு இருப்பது. அதை இதில் சொல்லிகிட்டே இருக்கிறார். போக வடிவம் வந்து கொண்டே இருக்குது. யோக வடிவம் என்பது தட்சிணாமூர்த்தியாக இருப்பது, குருவாக இருப்பது. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. குருவாக இருப்பது. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை 6 அங்கம் உபதேசிப்பது. இந்த மந்திரத்தில் ஞானசம்பந்தர் இறைவனை யாராக காட்டுறாரு? குருவாக காட்டுறாரு. அதுக்கு தான் நம்ம அதுக்கு முந்திர மந்திரத்தில் 15 நிமிஷம் பேசணும். அப்படியானால் நீங்கள் அந்த தலத்துக்கு போகிறவங்க இறைவனை யாராக பார்க்க தெரியணும்? குருவாக பார்க்க தெரியணும். சித்தாந்தத்துக்கும் திருமுறைக்கும் என்ன வேறுபாடுனா, இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் செலக்ட் பண்ணுறோம் சார். எடுத்த உடனே இந்த நீங்கள் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு 5 லட்ச ரூபா ஆகும் சார். எப்படியும் 1 வாரம் தங்க சொல்லுவாங்க, நீங்கள் லீவ் போட வேண்டியது வரும், எப்படியும் ஒரு 2-3 பேர் ஹெல்ப்புக்கு வச்சுடுங்க அப்படி சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறது வேறு. அப்படி தானே சார்? இன்னொரு முறை இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் எதுவுமே வராது சார், நீங்களே ஏன் கற்பனை பண்ணுறீங்க? அது வரும் இது வரலாம் நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம். டவுன் பஸ் ஏறினா கூட போய் பாருங்கள் டாக்டரை, மற்றது பிறகு பார்க்கலாம். டாக்டரும் கூட அப்படி சொல்லலாம். நீங்கள் பயப்படுற அளவுக்கு இந்த நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கடைசியில் அந்த 5 லட்ச ரூபாய் வந்து நிற்கும். சுற்றி எங்கே தான் வந்து நிற்கும்? மெதுவாக வரும். சித்தாந்தம் நேரடியாக சொல்லிடும் சார். திருமுறை நேரடியாக சொல்லாது. நீங்கள் சொல்லிக்கிடணும், தெரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். இப்போ நான் மடத்தூரில் பேசும்போது சொன்னேன், ஐயா உட்காந்துருந்தாங்க, திருமுறைக்கும் சித்தாந்தத்துக்கு என்ன வேறுபாடு? ஐயா நல்லா சந்தோஷமாக தலையாட்டினார். திருமுறை பயிர், சித்தாந்தம் வேலி. இன்னொரு பொருள் சொன்னோம், திருமுறை மழை நீர். இங்கே கண்டுபிடிச்சது, இந்த வகுப்பில் கண்டுபிடிச்சது தான். திருமுறை மழை நீர் மாதிரி, சித்தாந்தம் டேமில் இருக்கிற தண்ணி மாதிரி. டேமில் தண்ணியை அளந்து தான் வச்சுருக்குறோம். 12 நூற்பா அளந்து தான் சித்தாந்தத்தை வச்சுருக்குறோம். ஆனால் மழையை நீங்கள் என்ன செய்ய முடியாது? திருமுறையை ஒரு நாளும் அளக்க முடியாது. நீங்களாக சொல்லிக்கிட்டாலும் அதுதான் நிறைய இல்லையே. வந்த திருமுறையை நிறைய கிடைக்கலையே. எத்தனை திருமுறைன்னு இன்னைக்கு வரைக்கும் முடிவு கிடையாது, அளக்க முடியாது. ஆமாம், அதில் எதுவுமே வரிசையாக வராது. திடீர்னு மழை வரும், திடீர்னு பெய்யும். பெஞ்சு முடிஞ்ச பிறகு எத்தனை சென்டிமீட்டர்னு அதுக்கு பிறகு தான் சொல்லணும். வானிலை அறிக்கையில் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை இன்றைக்கி இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக சொல்லுங்க. அவனை அதனால தான் மிதமாகவும் மெதுவாகவும் மேகமூட்டத்தோடு காணப்படும் இப்படி தான் சொல்ல முடியும். உண்டா இல்லையா? அதனால் இந்த திருமுறையில் எப்படின்னா எந்த செய்தியும் நேராக என்ன செய்யாது, இருக்காது. ஒரு மருத்துவ சிகிச்சையில் நேரடியாக தகவலை கொடுக்குற முறை வேறு. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், இஞ்சி தங்குறேன் பூண்டு தங்குறேன்னு தின்னுட்டு சுற்றி வளைச்சி போனாலும் எதில் தான் போய் நிற்கும்? அந்த 15 லட்சம், அந்த 1.5 லட்ச ரூபாயில் தான் போய் நிற்கும். அதில் தான் இந்த 5 லட்ச ரூபாயில் தான் நிற்கும். என்ன அவங்க முன்னறிவிப்பாக சொல்லுவோம், பின்னறிவிப்பாக சொல்லுவோம். ஞானசம்பந்தருடைய திருமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஞான செய்தி வரும், கொஞ்சம் படிப்படியாக வர்றதே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இந்த 5வது மந்திரத்தின்படி நீ தலத்துக்கு போகிறது பெருசு இல்லை, அங்கே இருக்கிற சிவபெருமானை யாரை பார்க்கணும், அங்கே தான் ரகசியம். நீ அவர் குருவாக இருக்கிறார். எப்போது அவரை குருவாக பார்க்க சொன்னாரோ அப்போவே நம்ம அதை தீக்கையாக பார்க்கணும். கையில் பாட்டியை மோட்டார் ஆஃப் பண்ண சொல்லும், பாட்டியை கூப்பிட்டு மோட்டார் ஆஃப் பண்ண சொல்லுமா, போய் சொல்லிட்டு வந்துடும். நம்ம மோட்டார் ஆஃப் பண்ண சொல்லுங்க, சும்மா ஓடன மாதிரி தெரியுது. என்ன சொன்னோம்? அப்போவே நீங்கள் தீக்கையை கையில் எடுக்கணும், தீக்கையை கையில் எடுக்கணும். அந்த குரு வருகைக்கு முன்பு இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாகம் வரணும். மலபரி பாகம் என்பது மல நீக்கம் அல்ல, மலம் ஒடுங்குவதற்கான பக்குவம் தான். நீக்கிறதுக்கு யார் வரணும்? மலம் ஒடுங்குவதற்கான நேரம் வந்துட்டுன்னு அர்த்தம். மலம் நீங்குன்னு பொருள் கிடையாது. தான் என்னை பார்த்தான் பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான்னு உமாபதி சிவன் சொல்கிறாரு. குரு பார்த்த பிறகு தானே 5 மலம் போச்சுதுங்கிறாரு. அந்த மலங்கள் ஒடுங்குவதற்குரிய நேரம் வரும். அந்த டைமில் யார் வருவார்? நோய் போகிறதுக்குரிய நேரம் வரும், டாக்டர் வருவார். நோய் போன பிறகு டாக்டர்கிட்ட வரல. அதுதான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இருவினை ஒப்பு என்பது 2 வினைகளையும் சமமாக பார்க்க தெரிந்திருக்கிறதே தவிர எது போயிடல, வினை போகலை, இருவினை ஒப்பு தான் வந்திருக்குது. சத்தினிவாதம் என்பது அருள் கைகூடி இருக்கிறது. இனி அந்த அருள் யாரா வரணும்? குருவா வரணும்.
சக்தியை வேந்ததுங்கிறதே சத்தினிபாதம்னு தானே வாதிட்டு இருக்கிறேன் நான் மடத்தூரில். ஆமாம், அதே சத்தினிபாதம் தான், அந்த சத்தினிபாதம் தான் குரு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால்ங்கிறதுக்கு குருவை வச்சு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். பைங்குவளை கார்மலரால் என்பது நயன தீட்சை, அடுத்தது செங்கமல பைம்போதால் என்று மானச தீட்சை, அடுத்தது அங்கம் குருகினத்தால் என்பது ஸ்பரிச தீட்சை, பின்னும் அரவத்தால் என்பது உபதேச தீக்கை. அரவம்னா ஒலி அப்படின்னு ஒரு புதிய இதில் பேசணும் மடத்தூரில். நீ வெளியூர் போக வேண்டியதாயிட்டா? அதான் நான் ஊர் போயிருந்தேன்னு நினச்சேன். சரியா? அதனால் இந்த மந்திரத்தில் யாராக பார்க்க வைக்கிறார்? குருவாக பார்க்க வைக்கிறார். இந்த 5வது மந்திரத்திலிருந்து நாம் திரும்பி போய் மேலை மந்திரத்தில் சொல்லப்பட்ட இன்பமும் மேலை மந்திரத்தில் சொல்லப்பட்ட அன்பும் நமக்கு கிடைக்கணும்னா இறைவன் யாராக வரணும்? குருவாக வரணும். அப்படி பார்க்கணும். இன்னொரு செய்தி உங்களுக்கு இதில் முக்கியம். அந்த தலத்து இறைவனுக்கே குருலிங்க சங்கமம் உண்டு. எந்த தலத்து இறைவனுக்கு? சீகாழி 3 திருமேனி. ஒன்று குரு திருமேனி, இன்னொன்று லிங்க திருமேனி, இன்னொன்று சங்கம திருமேனி. சரிதானா? அதை எடுத்துக்கிடணும். இன்னொரு செய்தி, ஞான சம்பந்தருக்கு இறைவன் குருவாக வந்ததே எந்த ஊரில் தான், அதையே எடுத்துக்கணும். அந்த தலத்துக்கு ஏற்றபடி பொருள் எடுக்கணும். இறைவன் ஞான சம்பந்தருக்கு குருவாக வந்ததுனால் அந்த சலம் சார்ந்த திருமுறைகளையும் நம்ம எதாகவே பார்க்கணும்? குருவாகவே பார்க்கணும். சரியா? எனவே இறைவன் முனிவனாக இருக்கிறான் என்பதற்கு குருவாக இருக்கிறான் என்பது பொருள். முனிவன் என்ற சொல்லுக்கு கோபம் கொள்பவன் அர்த்தம், சினம் கொள்பவன். எதனோடு சினம் கொள்பவன்? பந்தங்களோடு சினம் கொள்பவன். மலங்களோடு எல்லாம் பந்தங்கள் மலத்தின் காரியம்தான். பந்தங்களோடு சினம் கொள்பவன். இறைவனை அடைய எதுவெல்லாம் தடையாக இருக்குதோ அது மேலெல்லாம் சினம். நமக்கு எது மேலே அன்பு வருது? எதுவெல்லாம் இறைவனை அடைய தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு பிடிக்குது. ஆனால் அவர்களுக்கு அது பிடிக்காது. அதனால் அவர்களுக்கு என்ன பேர்? முனிவர்கள். இறைவனும் அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறார். அந்த சித்தியாரில் அருளந்தி சிவன் சொல்ல, பான்மதி கன்னியாகும் பரமன் எது பிரம்மச்சாரி அப்படிம்பார் சித்தியாரில். உலகையெல்லாம் ஈண்டிருக்கிறாள் அம்மை, ஆனாலும் அவள் கன்னி. இறைவன் இந்த உலகையெல்லாம் அம்மை படைத்து அவனும் படைப்பவனாக இருந்தாலும் இறைவன் பிரம்மச்சாரி அப்படிம்பார். அது என்ன சொல்ல வருகிறது என்றால், இறைவனுடைய சொரூப நிலையை வச்சு சொல்கிறாரு. இறைவனை நாம் குருவாக பார்க்கணுங்கிறதுக்கு அதுவும் ஒரு இடம் தான். அதைத்தான் இறைவனை குருவாக இப்போ முனிவனாக இருக்கிறான்னு சொல்கிறார். பிறகு கனியார் பொழில்கிறார். அந்த தலத்தில் கனிகள் இருக்குங்கிறார். அதே நம்ம பேரின்ப குறியீடாக எடுக்கணும். திருமூலர் இன்பத்தை கனிகளோடு ஒப்பிடுவார். முழுவதும் பழுத்தது வாழைக்கனியேம்பார் திருமூலர். வாழைக்கனியேம்பார். அதாவது திருமுறையில் வரக்கூடிய இயற்கை வர்ணனைகளை இயற்கை வர்ணையாக பார்க்கக்கூடாதுங்கிறார் தண்டபாணி தேசிகர். அவர் சொல்கிறாரு, இயற்கை வளங்களில் இறை வளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறார். இயற்கை வளங்களை கொண்டு இறை வளம் சொல்லணும். பஞ்சாக்கர பக்ருடையில் வெள்ளாறு என்பது 5 வகையான பொருட்களை அடித்து கொண்டு வருகிறதுன்னு இருக்குது. அதுக்கு உரை எழுதும்போது குஞ்சிதபாதையா உரையில் பண்டார சாத்திரத்தில் உரை எழுதியிருக்கிறாரு. இது 5 பொருளை குறிக்கவில்லை. மயில் தொகை, அகில்கட்டை, சந்தனம், இதெல்லாம் 5 பொருள் என்று நினைத்து விடாதீர்கள். இது சுத்த அவத்தை 5ஐ குறிக்கிறதுன்னு எழுதுகிறார். எதை குறிக்கிறது? சுத்த அவத்தை 5ஐ குறிக்கிறதுன்னு சொல்கிறார். திருமுறையில் வருகின்ற வர்ணனைகளை வர்ணனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு உட்பொருளை சொல்லும். அது என்ன சொல்லும்? கனி என்பது நாம் அங்கு அனுபவிக்கின்ற எதை குறிக்கிறது? மனிதர்கள். இங்கே வம்மின்கள் கனிதந்தால் கனி உண்ணவும் வல்லீரே. திருநாவுக்கரசர் கேட்குறார். திருநாவுக்கரசர் பாடுறார், மனிதர்களே இங்கே வாங்க, பழம் கொடுத்தா சாப்பிடுவீங்களா? சிவபெருமான் ஒரு கனி தான், சாப்பிடுங்கிறார். இறைவனை எதாக காட்டுகிறார்? கனியாக காட்டு. திருவாசகத்தில் இறைவன் கனின்னு வர்ற இடங்கள் இருக்குத, கனியை என்று பாடுற இடங்கள் இருக்குத. இதையெல்லாம் எடுத்து பார்க்கணும். கனியார் பொழில் சூழ்தரு காளி, நெல்லிக்கனியை, தேனை, பாலை எல்லாம் வருதுல. நெல்லிக்கனிங்கிறது புணர்ச்சி பத்தில் இருக்கு. இனிதாம் அது கண்டவர்க்கே, இனிதாம் அது கண்டவர் இடம். சவுண்டுக்கு பாருங்க.
ஆஃப் ஆகலைங்க. போ போ கையில் போகுதான் வழி விட்டு. இனிதாம் அது கண்டவர் ஈடே. ஈடு என்பது இந்த இடத்துல பெருமை என்ற பொருள்ல வருது. பெருமை அல்லது புகழ் என்ற பொருள்ல வருது. பெருமை என்பதை நாம் உலகியல் அடிப்படையில் வச்சு பெருமை என்று எடுக்கக்கூடாது. நாயன்மார்கள் போன்றவர்கள் ஜீவன் முக்தர்கள் அடைந்த நிலைதான் பெருமை. இந்த இடத்துல பெருமை என்பது சாதகன் அடைகின்ற உய்யும் நெறி. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் பாச நீக்கம் சிவப்பேறு பெறுவதே இங்கு பெருமை. சார், ஒரு அரசியல்வாதிக்கு எது பெருமை? இந்தியாவில் அதிகபட்ச பெரிய பதவி எது? பிரதமர்னு வச்சுருங்களா, அது அவருக்கு பெருமை. ஜனாதிபதிக்கு எது பெருமை? அல்லது ஜனாதிபதியாக வர்றது பெருமை. ஒரு அரசியல் ஈடுபாடு உடைய ஒருவருக்கு இருக்கிறதில் பெரிய பதவி அடைவது பெருமை. ஒரு சிவனடியாருக்கு எது பெருமை? பாச நீக்கம் அடைந்து சிவப்பேறு பெறுவது, அதுதான் பெருமைன்னு எடுத்துக்கணும். அந்த பெருமை கிடைக்கும்னு சொன்னார். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதிடலாம், விரிவு விளக்கம் பிறகு பார்க்கலாம். கத்தி வேணுமா? கித்தியா எங்க இருக்கு? பாட்டியை கூப்பிட்டு போ. தாத்தா சொன்னாங்கன்னு சொல்லு. போ, தாத்தா உன்னை கூப்பிட்டு போ சொன்னாங்கன்னு சொல்லு. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. யமனை உதைத்தவர் இறைவன். அம்மையுடன் மகிழ்ந்து தங்குபவன் இறைவன். நம்ம பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பின்ன அடுத்த மந்திரத்தில் அது டெவலப் ஆகி வருது. இப்போ பேசுனது டெவலப் ஆகி வருது. நான் உங்கள்கிட்ட அடிக்கடி ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இறைவன் நினச்சிக்கிட்டே பேசுங்க. என்ன பாடமோ அது வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வாசிக்காமல் வரணும், அந்த ஸ்பாட்டில் சமையல் பண்ணணும். எதோ கேட்குது, கையில் என்ன கேட்குது. அதாவது நோயுடன் மகிழ்ந்திருக்கிறான். சிவன் விரும்புவதும் மெய்ஞானிகள் தொழுது ஏற்றுவதும் இத்தலம். இதுக்குத்தான் நான் ஒரு 20 நிமிஷமாக போராடினேன். டூரிசம் சென்று போயிட்டா சீர்காழியை கண்டுடலாமான்னு கேட்டேன். இப்போ என்ன சொல்கிறாரு? மெய்ஞானியர் தொழுது ஏற்றுவது இத்தலம். அதாவது இப்போல்லாம் பேங்க் லோனுங்கிறதுலாம் ரொம்ப ஈஸி ஆகிட்டு. இப்போல்லாம் பேங்க்கில் கவர்மெண்ட்டே டாக்குமெண்ட் இல்லாமலே லோன் கொடுக்குது. இப்போ மத்திய அரசு எந்த டாக்குமெண்ட்டும் வேண்டாம், லோன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சென்ட்ரல் பேங்க்கில் நான் லோன் வாங்குறதுக்கு 18 முறை 1 லட்ச ரூபா லோன் வாங்க 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்குறதுக்கு நான் ப்ராமிசரி நோட்டில் கையெழுத்து போட்டிருக்கிறேன் கடந்த காலத்தில். ஐயா இன்றைக்கி நல்ல பொருளாதாரமாக நல்ல வசதியாக இருக்கிற காரெலாம் வச்சுருக்கிறாரு. ஆனால் எதை கடந்து வந்தேங்கிறது எனக்கு தான் தெரியும். ப்ராமிசரி நோட்டில் ஃப்ரெண்டுக்கிட்ட 1000 ரூபாய்க்கு கையெழுத்து போட்டு கடன் வாங்கியிருக்கிறேன். அப்படியெல்லாம் வாழ்ந்த காலங்கள். அப்போ அது சென்ட்ரல் பேங்க்கு 1 லட்ச ரூபா லோன் வாங்குறதுக்கு நான் முதல்ல சொன்னது தான். ஹாஸ்பிட்டலில் சொன்னேன், இப்போ பேங்கை சொல்கிறேன். அது என்ன 1 லட்ச ரூபா லோன் பெரிய விஷயமா சார், வாங்க அப்படின்ட்டார் மேனேஜர், மதுரக்காரர். திருமுறையில் பயங்கர ஈடுபாடு. அதுக்கு ஒரு வாத்தியார், ஒரு ஹெச்எம், ரிட்டையர்டு ஹெச்எம் ரெக்கமெண்டு. போன உடனே அவர் திருமுறையெல்லாம் பேசுகிறாரு. திருமுறையெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வந்துட்டார். முதல்ல எனக்கு முக்கியமான அந்த கருமுதல் திருவரையெல்லாம் இப்போ பெருசாக பாப்புலர் இல்லை. முக்கியமான பதிகம், நோய் நீக்கிற பதிகம். அவர் அம்மா ஆலந்தான் உகந்து பாடி கண்பார்வை வந்துட்டான். மதுரக்காரர் விசாரித்தா கூட இப்போ யாரும் கண்டுபிடிச்சிடும், பேரெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன். அதனால் திருமுறையெல்லாம் வேணுன்ட்டார். ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு ஸ்பைரல் பெயிண்டிங் போட்டு கொடுத்தோம், அவர் கொண்டு கொடுத்தோம். என் நல்ல ஞாபகம் இருக்குது. 18 நாட்கள் அந்த லோனுக்காக நான் அலைஞ்சேன். ஆனால் அவர் சொல்லும்போது எப்படி சொன்னார்? ஒன்றுமே இல்லை சார், அது வந்துங்கன்னு ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சினார். அப்போ நடையாக நடந்து அந்த இதை நாங்கள் வாங்கினோம். இப்படி சொல்லி நம்ம ஒரு தளத்துக்கு யாரையும் வர வைக்க முடியாது. அது நீங்கள் யாராவது டூரிசங்காரன்ட்ட சொன்னீங்கன்னா சீகாழியில் கொண்டு விட்டுருவான், போங்க சார், அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் ஞானசம்பந்தர் அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்? படிப்படியாக லாக் பண்ணுறார். எல்கேஜி குழந்தைய எப்படி அனுப்புவீங்க சொல்லுங்கள்? போயிட்டு ஜாலியாக போயிட்டு இப்போ கையில் அப்படி தான் போயிட்டுருக்குது. அதுக்கு ஒரு எம்ஃபில் பிஹெச்டின்னு சொல்லி ரிவீட் அடிப்பாங்கங்கிறது அதுக்கு என்ன செய்யாது, தெரியாது. எம்ஃபில் பிஹெச்டி ரிவீட் அடிப்பாங்க, வெளிநாட்டுக்கு போக சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு வெளிநாட்டில் ட்ரைனிங்குவான், கம்பெனிக்காரன் போக சொல்லுவான். இந்த ரிவீட்டெல்லாம் அடிப்பாங்கங்கிறது அந்த பிள்ளைக்கு இன்னும் தெரியாது. ஆனால் அதை படிப்படியாக நம்ம உரிய நேரத்தில் என்ன செய்வோம், சொல்லுவோம். இப்போ சொல்ல முடியாது. இப்போது நாம் அந்த குழந்தையிடத்தில் அதை சொல்லவில்லை என்பதனாலே இது போன்ற பயணம் அதற்கு இல்லை என்று பொருள் அல்ல. புரியுதா உங்களுக்கு? இதுதான் திருமுறையை நல்லா படிங்கன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள். அந்த பொருள் எழுதிட்டீங்களா? இந்த தலத்தை வணங்குபவர்கள் தலை சிறந்தவர்கள்.
கலையார் என்ற சொல்லுக்கு நூலறிவும் உடைய ஞானிகள், ஆராய்ச்சி அறிவும் அனுபவ அறிவும் உடையவர்கள் அர்த்தம். இந்த மந்திரத்தினுடைய பொருளை நாம் விரிச்சோம்னா அழகா இருக்கும். யமனை உதைத்தார். யாருக்காக? யமனை விட்டுருங்க, மார்க்கண்டேயரை தான் எடுக்கணும். மார்க்கண்டேயருக்காக ஏன் உதைச்சார்? அவர் சிறந்த பக்தர். அவர் சிவனடியார்களுக்கு என்ன பயம் வேண்டியதில்லை? யம பயம் வேண்டியதில்லை. யமன் வருவான், பயம் இல்லாமல் வருவான். இதை வராமல் போக மாட்டான். என்னைக்காவது என்ன செய்வான்? வருவான். அப்போ சிவனடியார்கள்லாம் ஒருத்தரும் இறக்காமலே இருக்கிறீங்களா? இல்லை ருத்ராட்சத்தை கட்டிட்டு 500-600 வருஷம் வாழ்றீங்களான்னு கேட்பானல்ல. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதாவது அந்த மரணத்தை அவன் விரும்பி ஏற்பான். திருநாவுக்கரசர் என்ன சொன்னார்? புண்ணியா அவர் செலக்ட் பண்ணார். ஆயுளை முடித்துக் கொள்வதை யார் செலக்ட் பண்ணா? ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் செலக்ட் பண்ணிட்டார். திருஞான சம்பந்தர் தன் ஆயுள் நிறைவே அவரே செலக்ட் பண்ணிட்டு இருக்கார். அப்படி நம்முடைய ஆயுளை நாமளே செலக்ட் பண்ணிக்கிற ஒரு இடத்துக்கு அவங்க போவாங்க. புரியுதா? அதுதான் யமனை உதைத்தல் என்பது. நீ சிவபக்தனாக இருந்தால் நீ காக்கப்படுவாய். எதிலிருந்து? யம பயத்திலிருந்து, யம வாதனையிலிருந்து காக்கப்படுவாய். மார்க்கண்டேயர் யமனை வென்றார் என்பதற்கு என்ன கான்செப்ட்? மார்க்கண்டேயர் காலத்தை வென்றார். காலத்தை வென்றார் என்பதன் பொருள் என்ன? மாயையை வென்றார். மாயை வென்றார் என்பதன் பொருள் என்ன? சிவனை அடைந்தார். இவ்வளவு நகர்த்தணும், இயல்புப்படுத்தி நகர்த்தணும். சிவனை அடைந்தார். என்ன? காலத்தை வென்றார். காலகாலம்னான பேர் சிவபெருமான். அதனால தானே என்றும் 16 கொடுக்குறாரு. காலத்தை வெல்லுதல் என்பது மாயையை வெல்லுதல். மாயையை வெல்லுதல் என்பது சிவனை அடைதல். ஆமாம், மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, யமனுக்கும் அதில் லாபம் வந்தது. அதாவது பெரியவங்க என்ன செஞ்சாலும் அதில் ஒரு லாபம் கிடைக்கும். யமனுக்கு ஒரு லாபம், இறைவன் திருவடியை பார்த்துக்கிட்டான். கூற்றம் அன்னதோர், மாணிக்கவாசர் சொல்கிறார், கூற்றம் அன்னதோர் கொள்கையின் கொள்கையே. அதுக்கு பொருள் என்ன? யமனை உதைச்ச மாதிரி ஒரு உதச்சிங்கன்னா கூட நான் காலை பார்த்துக்கிடுவேங்கிறார். மாணிக்கவாசகர் தன்னை விட கொடுத்து வைத்தவனாக யாரை பார்க்கிறார்? யமனை பார்க்கிறார். கூற்றம் அன்னதோர் கொள்கையின் கொள்கையே அப்படிங்கிறார். யமனை உதைச்ச மாதிரி ஒரு உதச்சிங்கன்னா கூட நான் திருவடியை பார்த்துக்கிடுவேன். யமனுக்கு அது லாபம் தான், அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. பெரியவங்க என்ன செஞ்சாலும் அது எதில் தான் போய் முடியும்? அவங்க செய்த எல்லாமே லாபத்தில் தான் போய் முடியும். எல்லாமே லாபத்தில் தான் முடியும். நஷ்டம் என்று நினைக்கிறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆசிரியர் என்ன நினைக்கிறாரோ அதை நினைப்பவன் மாணவன். ஆசிரியர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்பவன், அதை கேட்பவன். அதுபோல் அவனும் சொன்னால் மாணவன். ஆசிரியர் என்ன செய்கிறாரோ அதுபோல் அவனும் செய்தால் மாணவனுக்கு இவ்வளோதான் இலக்கணம் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி ஐயா ஒரு அறிவு போட்டாங்க. இங்கே இதில் மாணவர்கள் எல்லாருமே கொஞ்சம் சின்சியராக வந்து வேலை பாருங்கள் அப்படின்னாங்க. ஐயா சொன்னாங்க. மேடையிலே நாங்கள் அதை தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டலுங்கிறதுக்கு உரை என்னென்னா, குருவினுடைய வார்த்தையை ஆணையாக கேட்டல். திருவார்த்தை கேட்டல்னா அவர் சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து பாடம் கேட்டல்னு பொருள் இல்லை. பாடம் எல்லாரும் கேட்கலாம், ஆணையாக கேட்கணும். அந்த உத்தரவை என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. அதுதான் மாணவர். நான் ஒரு 30 நாளைக்கு முன்னே இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறேன். அதாவது குரு என்ன சொல்லுகிறாரோ அதையே நான் சொல்வேன். குரு என்ன நினைக்கிறாரோ அதையே நான் நினைப்பேன். குரு என்ன செய்கிறாரோ அதையே நான் செய்வேன் என்ற முடிவுக்கு மாணவன் வரும்போது தான், என்கிட்ட இல்லை எந்த ஆசிரியர்கிட்ட போனாலும், என்ற முடிவுக்கு வரும்போது தான் அவனுக்கு என்ன இலக்கணம் வருகிறது? மாணவனுக்கான இலக்கணம், சாதகனுக்கான இலக்கணம் வருகிறது. அது அல்லாமல் குறுக்கால மறுக்கால யோசனை வந்ததுனாலே இன்னும் நாம் யாராக பாடம் கேட்பவராக இருக்கிறோம், நாம் யாராக இல்லை? மாணவராகவில்லை. எனக்கும் இது பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அதைத்தான் நம்ம அதில் செய்தியாக சொன்னோம். அதைத்தான் இதில் யமனை உதைத்தல்ங்கிறதே நீங்கள் எதாவது எடுத்துடக்கூடாது. சாதாரணமாக இதை எடுத்துடக்கூடாது. அதில் டீ குடிங்க. அந்த குருவினிடத்தில் ஒப்படைத்தல்ங்கிறதுக்கு பொருள் சொன்னோம் மடத்தூரில். இது உடல் பொருள் ஆவியை இறைவனிடத்தில் ஒப்படைத்தல். அதான் குருவினிடத்தில் ஒப்படைத்தல். அந்த உடல் பொருள் ஆவியை ஒப்படைத்தலுக்கு தான் நான் வேற விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லும் செயலும் எண்ணமும் குருவுடையதாக இருத்தல். குரு ஒன்று சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு ஒன்று தோணிச்சதுனாலே அங்கே குரு சீட இதில் எது நான் பேலன்ஸ் வந்துடும். என்ன வராது? பேலன்ஸ் வராது.
டீ குடிச்சிடுங்க. மெடிசன் சாப்பிடுவேன். சரி சரி ஓகே. மாணவர்கள் இன்னும் நமக்கு சேர